கர்ம வினைகளை போக்கும் கருட பஞ்சமி. கருட பகவான் பட்சிகளின் ராஜாவாகவும் மகாவிஷ்ணுவின் தலங்களில் பெரிய திருவடி என்றும் போற்றப்படுபவரே கருடாழ்வார். அமாவாசைக்கு 5ஆம் நாளான பஞ்சமி திதி அன்று கருட பஞ்சமியும் நாக பஞ்சமியும் அனுஷ்டிக்கப்படுகின்றது. பெண்கள் கருட பஞ்சமி அன்று கௌரி அம்மனை நாக வடிவில் அலங்கரித்து நோன்பு இருந்து பூஜை செய்வது மிகவும் சிறப்பு. விரத முறை: அதிகாலை நேரத்தில் கருடனை தரிசித்தால் நினைத்த காரியம் நடக்கும். அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டை தூய்மை செய்து வாசலில் மாவிளை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும். வீட்டின் நுழைவாசலில் கதவினருகே உள்ள சுவற்றில் மஞ்சள் குங்குமம் வைத்து பொட்டியிட வேண்டும். பூஜை அறையிலோ அல்லது வேறு ஒரு தூய்மையான இடத்திலோ பூக்களால் அலங்கரித்து 5 நிறங்களை கொண்ட கோலங்கள் போட வேண்டும். நடுவில் ஒரு பலகை போட்டு அதன் மேல் தலைவாழை இலையை விரித்து பச்சரிசியை வைத்து அதன் மேல் நாக உருவத்தை வைக்க வேண்டும். மஞ்சளால் செய்யப்பட்ட கௌரி தேவியின் வடிவத்தை வைத்து அலங்காரங்கள் செய்து பூஜை செய்ய வேண்டும். பருத்தி நூலாலான மஞ்சள் சரடையும் சாத்த வேண்டும். அன்னை கௌரி தேவி நாகத்தின் உருக்கொண்டு வருவதாக ஐதீகம். அடுத்ததாக தீபமேற்றி வெற்றிலை பாக்கு பூப்பழம் வைத்து நெய்வேத்தியம் வைத்து கருட தண்டகம் படித்தும் கருட பகவான் 108 போற்றி படித்தும் கற்பூர ஆராத்தி காட்டி நம்முடைய விரதத்தை அனுஷ்டிக்கலாம். இவ்வாறாக நாம் செய்யும் பொழுது கருட ஹோமத்துடன் திருமஞ்சனமும் பார்த்து அன்று இரவு கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிப்பதும் வைகுந்த பதவி நாம் அடைவதற்கு வழிவகுக்கும். அது மட்டுமல்லாமல் நினைத்த காரியங்கள் எளிதாக நிறைவேற கருட காயத்ரி மந்திரம் படிக்கலாம். கருட காயத்ரி மந்திரம்: ஓம் தத்புருஷாய வித்மகே ஸ்வர்ண பட்சாய தீமகி தன்னோ கருட பிரசோதயாத் என்று படிக்க வேண்டும். விரத பலன்கள்: சகோதர சகோதரிகளின் உடல் நன்றாக இருக்கும். மனித வாழ்வை வளமாக்கி தொழிலில் முன்னேற்றம் அடையலாம்.